ஒரு மனிதன் யாருக்கு செய்கின்ற தீங்கையும் விட ரொம்ப கூடுதலான தீங்கை நம்முடைய நாடு ஏற்றுக்கொள்ளாத தீங்கு என்பது கட்டிய மனைவியை கைவிடுவதுதான். இது ஒருத்தர் நான் ஒருத்தான காரியம் வேற ஒன்று செய்கிறேன் பாருன்னு போட்டி செஞ்சு அப்படின்னா நம்ம பெண்கள் அரண்டு விடுவார்கள். ஐயோ அப்புறம் இவர் ஆட்சியில் உட்கார்ந்துக்குன்னு இந்த வேலை செஞ்சார்னா நம்ம வீட்டுக்காரனை இதை செய்வான்னு நினைப்பா ஒரு பொம்பளை. எல்லாரும் செய்தார்கள் என்பதற்காக இது நியாயப்படுத்தப்பட வேண்டிய ஒன்றில்லை. அவன் எதிர்பார்க்கல, முஸ்லீமே எதிர்பார்க்கல. அரசு போக்குவரத்தின் அனைத்து பேருந்துகளிலும் பெண்கள் பயணிக்கும் வகையில் உத்தரவிடப்படும். ஒரு யோசனையும் இல்லாமல் ஒரு மனிதன் அரசியல் கட்சியை ஆரம்பித்துக் கொண்டு நான் நாட்டில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் இலவசமாக பேருந்து விடுவேன் என்று சொன்னால் இதை நம்பி ஓட்டு போட்டால் ஓட்டு போடுகிறவன் முட்டாளா அல்லது சொன்னவன் முட்டாளா? எந்த மூலையில் இருந்தும் எந்த இடத்திற்கும் அனைத்து பெண்களும் கட்டணமின்றி பயணிக்கலாம். பயணச்சீட்டு இல்லாவிட்டால் ஒரு மாதத்திற்குள் தமிழ்நாடு அரசாங்கம் முடங்கிவிடும். டீசல் எங்கிருந்து போடுவாய், இவர்களுக்கு சம்பளம் எங்கிருந்து கொடுப்பாய், இந்த தேய்மானத்தை எப்படி ஈடுகட்டுவாய், நீ எப்படி சேசிஸ் எடுப்பாய், அதற்கு கடன் எவன் கொடுப்பான், அந்த கடனை எப்படி நீ கட்டுவாய்? ஒவ்வொரு தாய்க்கும் அல்லது பாதுகாவலருக்கும் ஆண்டுதோறும் 15,000 ரூபாய் பொருளாதார உதவி தொகையாக வழங்கப்படும். இந்த மாதிரி ஒரு திட்டத்தை எவனோ ஒரு முட்டாளவர் எழுதி கொடுத்துருக்கான். இதை மேடையில் ஏறி பேசுகிறான். எடப்பாடி ஒன் டைம் பேமெண்ட்டாக 10,000 ருபீஸ் எலெக்ஷனுக்கு அப்புறம் தருவேன்னு சொன்னாரா இல்லையா சார்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கருணை தொகையாக 10,000 ரூபாய் வழங்கப்படும். விஜய் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவதனால் என்ன தப்பு கேட்டாரா? நீ அமைதியாக வாய் எரிக்க முடியல? எல்லா மக்களுக்கும் சும்மா இருக்கிற பண்ணையெல்லாம் என் தங்கச்சிங்கிற அக்காங்கிற எல்லாம் பேசுகிறேன், நான் மோதிரம் கொடுக்குறேன், தாலி கொடுக்குறேன், தங்கம் கொடுக்குறேன், எல்லாம் சொல்கிறேன், சங்கிலி கொடுக்குறேன்னு. முருகனுக்கு வணக்கம். வாவ் தமிழா நண்பர்களே, தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் நிறுவனர் தலைவர் திரு பழ கருப்பையா அவர்களை சந்திக்க போகிறோம். வணக்கம் சார். நீங்கள் ஒரு நேர்மையான ஆட்சி தமிழ்நாட்டுக்கு வரணுங்கிறீங்க. ஒரு ஊழலற்ற ஒரு நேர்மையான ஆட்சி இங்கே வரணும், திராவிட கட்சிகள் வேண்டாம் இயன்ற வரை. சரி, விஜயும் அதைத்தான் சொல்கிறார். அப்படி இருக்கும்போது விஜயோட நீங்கள் பயணம் பண்ணலாமே? இல்லை, விஜய்கிட்ட என்ன குறைபாடு என்று நான் சொல்லுகிறேன். அவருக்கு அரசியல் சிந்தனை இல்லை. ஒன்று, சும்மா பிஜேபி எனக்கு கொள்கை எதிரி, இவர்கள் எனக்கு நேர் எதிரி என்று சொல்வதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆழம் இல்லை. அவர் ஒரு திட்டம் அறிவிக்கிறார். நான் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடு முழுவதும் எந்த இடத்திலும் பேருந்தில் ஏறலாம், எந்த இடத்திலும் இறங்கலாம். இப்போ நகரத்திற்கு இலவசமாக பேருந்து பெண்களுக்கு விட்டதுக்கே மூச்சு முட்டுகிறது. எடப்பாடி ஆண்களுக்கும் விடுகிறேன்னு சொல்கிறார். இது ஒரு நகர அளவுக்கு உள்ளது. அதனால் இதனுடைய இழப்பு வரம்புக்குட்பட்டது. அரசுக்கு ஏற்படுகின்ற இழப்பு வரம்புக்குட்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் என்றால் இங்கிருந்து ஏறுவான், கன்னியாகுமரியில் இறங்குவான், இங்கிருந்து ஏறுவான், நாகப்பட்டினத்தில் இறங்குவான், எவனுக்கும் எந்த பணமும் இல்லை என்றால் இந்த 4,000 5,000 தனியார் பேருந்துகளெல்லாம் முடங்கிவிடும். அது முடங்குவதை பற்றி என்ன இருக்கிறது? 19,000 பேருந்துகள் இயங்குகின்றன. ஒரு அரசியல் தலைவனுக்கு சிந்தனை போக்கு வேண்டும். அவனுக்கு எடுத்து சொல்லுகின்றவன் கௌரவமானவனாக இருக்க வேண்டும். இவர் தனக்கும் அரசியலை பற்றி சிந்தனை இல்லை. அவருக்கு செய்தித்தாள் படிக்கின்ற பழக்கமே இப்பொழுதாவது வந்திருக்கிறதா என்று எனக்கு தெரியாது. அதாவது 19,000 பேருந்துகள் இருக்கின்றன. இந்த 19,000 பேருந்துகளும் பயணச்சீட்டுக்கு காசு வாங்கி கொண்டு தான் இயங்குகின்றன. அப்படி இயங்குகின்ற போது 48,000 கோடி நட்டம் இருக்கிறது. நம்முடைய தமிழ்நாடு அரசுக்கு 19,000 பேருந்துகளை இயக்குவதற்கு இதுவரையிலும் ஏற்பட்டிருக்கிற இழப்பு 48,000 கோடி. இந்த 48,000 கோடியை அழைப்பதற்குரிய மார்க்கம் எதுவும் இந்த தமிழ்நாடு அரசுக்கு தெரியாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை டீசலுக்கு பணம் இல்லை, கண்டக்டர் சம்பளம், அது இந்த பயணச்சீட்டில் இவர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடிகிறது, டீசல் போட முடிகிறது. தனியார் 3 பேருந்து வைத்திருக்கிறவன் 3 வீடு வைத்திருக்கிறான், 3 வைப்பாட்டி வைத்திருக்கிறான். அதனாலே அதில் ரொம்ப லாபகரமான தொழில் பேருந்து தொழில். சரி, இவ்வளவு லாபகரமான தொழிலை நம்முடைய அரசாங்கம் நட்டமாக நடத்துவதற்கு காரணம் சேசிஸுக்கு காசு வாங்குவது, டயருக்கு காசு வாங்குவது, ஸ்பேர் பார்ட்ஸுக்கு காசு வாங்குவது, அப்புறம் கண்டக்டர்
டிரைவருக்கு பாலாஜி அதுதானே சொன்னார், 2 பேரும் நியமனம் செய்வதற்கு காசு வாங்குவது என்று சகலமானவற்றுக்கும் காசு வாங்குவதற்காகவே இந்த துறையை வைத்திருக்கிறார்களே தவிர மக்களுக்கு சேவை செய்வதற்காக அல்ல. கருணாநிதி ஏற்படுத்திய காலத்திலிருந்தே இன்றைக்கு வரையிலும். ஆகவே 48,000 கோடி நட்டத்தை நீ எப்படி அடைப்பா என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். பயணச்சீட்டு இல்லாவிட்டால் 1 மாதத்திற்குள் தமிழ்நாடு அரசாங்கம் முடங்கிவிடும். டீசல் எங்கிருந்து போடுவாய், இவர்களுக்கு சம்பளம் எங்கிருந்து கொடுப்பாய், இந்த தேய்மானத்தை எப்படி ஈடுகட்டுவாய், நீ எப்படி சேசிஸ் எடுப்பாய், அதற்கு கடன் எவன் கொடுப்பான், அந்த கடனை எப்படி நீ கட்டுவாய், ஒரு யோசனையும் இல்லாமல் ஒரு மனிதன் அரசியல் கட்சியை ஆரம்பித்து கொண்டு நான் நாட்டில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் இலவசமாக பேருந்து விடுவேன் என்று சொன்னால், இதை நம்பி ஓட்டு போட்டால் ஓட்டு போடுகிறவன் முட்டாளா அல்லது சொன்னவன் முட்டாளா? எனக்கு என்னிடம் சொல்லுங்கள். சரி, நடைமுறை சாத்தியம் இல்லாம திமுக அதிமுக எத்தனை இருங்க, இப்ப நீங்க இதற்கு மாற்றாதல்ல. இது இப்ப நம்ம 2 பேரும் ஒன்றை விவாதிப்போம். இப்படி ஒரு திட்டத்தை அரசியல் தலைவன், இவ்வளவு மோசமான திட்டத்தை இதுவரை எந்த கட்சியும் அறிவித்ததில்லை. சரி, அதாவது ஒரு பெண்களுக்கு விடுகிறேன் என்று சொல்லி பார்த்தால் இன்னொரு ஆண்களுக்கு விடுகிறேன் என்று சொல்கிறார். அது வரம்புக்கு உட்பட்ட இழப்பு, அதை கொஞ்சம் ஈடுகட்டி கொள்ளலாம். தமிழ்நாடு முழுவதும் எல்லா பேருந்துகளும் நடக்கும் என்றால் பேருந்து நீ வாங்க முடியாது, கடன் ஒருவனும் கொடுக்க மாட்டான், உன்னிடம் முதல் கிடையாது, அப்புறம் அவங்க பெட்ரோல் போட முடியாது, அப்புறம் சம்பளம் கொடுக்க முடியாது, எதுவுமே நடக்காது என்றால் 1 மாதத்தில் எல்லாமே நின்றுவிடும். போக்குவரத்து நின்று விட்டால் தமிழ்நாடு நிலை குலைந்து விடும். இந்த மாதிரி ஒரு திட்டத்தை எவனோ ஒரு முட்டாளவர் எழுதி கொடுத்துருக்கான், இதை மேடையில் ஏறி பேசுகிறான். அப்புறம் அண்ணனாக இருந்து சீர் கொடுப்பார். சீமானிடமிருந்து இதை கற்றுக்கொண்டிருக்கா, இருக்கிறவனையெல்லாம் எங்கள் அப்பேன், பெரியப்பேன், எங்கள் சித்தப்பேன் அப்படின்னு. இதெல்லாம் உலகத்தில் பொதுவாக நம்முடைய பெரியவர்களை போற்றுகிற மரபு நம்மிடம் இருக்கிறதே தவிர எல்லாரையும் தாய்மார்கள் என்று சொல்லுவோம், எல்லாரையும் தந்தைமார்கள் என்றே நாம் சொல்வதில்லை. நம்முடைய மரபில் அதில் வேறு பெண்களை பூராவும் தாய்மார்கள் என்று சொல்லுவோம், ஆணை அப்படி சொல்வதில்லை. இதற்கு முன்னால் மாமனாக தமிழ்நாட்டு பெண்களுக்கு நம்முடைய பெரிய செல்வ செழிப்பில் நம்முடைய வழங்கீடு என்ன? இதெல்லாம் கேள்வி. இதை நான் ஒன்றையும் எடுத்து வைத்துக்கொண்டு பேச வேண்டியதில்லை. நான் தேர்தலுக்கு அரசியல் தொடர்பாக பேசுகிறேன். உங்களுடைய தனி குணாம்சங்களை பற்றி எனக்கு கவலை இல்லை. சரி, இதெல்லாம் அப்புறம் பிள்ளை வளர்ந்தால் மோதுரா, நீ என்ன கொடுப்பதற்கு? உனக்கு தமிழ்நாட்டினுடைய வருமானம் தெரியுமா? 2.5 லட்சம் கோடி. தமிழ்நாட்டினுடைய ஸ்டாலின் வாங்கி வைத்திருக்கிற கடனுக்கு 75 ஆண்டுகளாக எடப்பாடி காலம் வரையிலும், காமராஜர் காலம் தொடங்கி குமாரசாமி ராஜா காலம் தொடங்கி எடப்பாடி காலம் வரையிலும் மொத்த கடன் 5 லட்சம் கோடி. ஸ்டாலின் மட்டும் வாங்கிய கடன் 5 லட்சம் கோடி 5 வருஷத்தில். இப்பொழுது தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு மாதத்திற்கு, ஒரு ஆண்டுக்கு 80,000 கோடி ரூபாய் வரி கட்ட வேண்டும். 20% முதலில் திருப்பி கட்ட வேண்டும். அதற்கு ஒரு 40,000 கோடி. 2.5 லட்சம் கோடி உனக்கு வரி வருவாய் வருகிறது. 1.25 லட்சம் கோடி ரூபாய் நீ வட்டி கட்டினால் மறுபடியும் கடன் வாங்கித்தான் வட்டி கட்ட வேண்டும். வட்டி கட்டுவதற்கு கடன் வாங்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட வரம்புக்கு மேல் உனக்கு கடனே கொடுக்க மாட்டார்கள். இவ்வளவு கேவலமான ஆட்சியை இந்த ஸ்டாலின் ஆண்டிருக்கிறார். இதற்கு அப்புறம் ஒரு முதலமைச்சர் புதிதாக அமர்ந்தால் அவர் அதை ஒழுங்கு செய்வதற்கே 1 ஆண்டு 1.5 ஆண்டு ஆகும். உனக்கு என்ன புதிய வருமானம்? ஜிஎஸ்டியில் பாதி வருகிறது. 41% மத்திய அரசாங்கத்திலிருந்து உனக்கு பணம் வருகிறது. நீ இதை அவர்கள் கொடுப்பதில்லை. நிதி குழு இதை வரையறுத்து வைத்திருக்கிறது. ஆளுக்கு பாதி என்பதில் 41% உனக்கு வருகிறது. அப்புறம் உனக்கு 3-4 துறைகள் வரிக்காக விடப்பட்டிருக்கின்றன. பத்திரப்பதிவு, அப்புறம் நம்முடைய டாஸ்மார்க்கு, இந்த மாதிரி சில ஒருவர்களுக்கு வருமானம் வரக்கூடிய பெட்ரோல், இதெல்லாம் பெரிய வருமானங்கள். இவ்வளவையும் தாண்டி இந்த ஆள் வட்டி கட்டுவதற்கும் முதல்ல ஒரு பகுதியை திருப்பி கட்டுவதற்கும் போய்விட்டால் மீதம் 30% ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும். 1/3 பங்கு போய்விட்டது. பாதி பங்கு வட்டிக்கும் கடனுக்கும் போய்விட்டது. 3/4 பங்கு போன பிறகு 1/4 பங்கை வைத்துக்கொண்டு என்ன செய்வாய்? நீ ஆள முடியாத நிலைமைக்கு தமிழ்நாட்டை கொண்டு வந்து முட்டுச்சந்தியில் நிறுத்திவிட்டு நீ இறங்க போகிறாய். நான் ஸ்டாலினுக்கு சொல்கிறேன், அந்த முட்டுச்சந்தியில் இருக்கின்ற வண்டியை இவர் என்ன செய்கிறார்? இலவச பேருந்து, மாமன் சீர், உனக்கு மோதிரம், உனக்கு பவுன், தங்கம், நகை எல்லாம் எப்படி கொடுப்பார்கள்? பிறகு ஏறி உட்கார்ந்த பிறகு 5 ஆண்டுகளுக்கு இறங்க முடியாது என்ற எண்ணமா என்று. இதுல இன்னொரு விஷயம் சார், அவர் பேசும்போதே நீங்க பட்ஜெட்ல போடுற அமௌண்ட்லயே ஒரு 30% ஒதுக்குறீங்க. அந்த அமௌண்ட் எவ்வளவு பெரிய அமௌண்ட் ஒதுக்க போறீங்க? இப்படி ஏராளமான நீங்க கமிஷன் வாங்குறீங்கல்ல, இந்த பணத்தெல்லாம் நான் கொண்டு வந்தாலே இந்த வெல்ஃபேர் திட்டங்கள்லாம் செயல்படுத்தலாம்னு அவர் நினைக்கிறார். பேச்சுக்கு வச்சுக்குவோம். இவருடைய கருத்துப்படி 30% லஞ்சம். அது மட்டும் இல்ல, வெவ்வேறு கான்ட்ராக்ட் எல்லாத்தையும் சேர்த்து சொல்றாரு அவரு. அதெல்லாம் செய்ய முடியாது. அதெல்லாம் லாட்டரி சீட்டு வைக்கிறவனை பக்கத்தில் வைத்து கொண்டு நீ எல்லாம் நாடாள போகிறாய். என்ன செய்வார்கள் இவர்கள்? லாட்டரி சீட்டு வைக்கிறவன் ஒழுங்கா லாட்டரி அடித்து ஒழுங்கா பரிசு கொடுத்து விற்றா நான் அதை கூட, அது தப்பான தொழில் தான். அப்போவுமே அது தப்பான தொழில். நீ ஒழுங்கான லாபத்திற்கு சாராய போத்தல் விற்றாலும் அது தப்பான தொழில்.
ஆனாலும் கூட நீ பரிசே பாதிக்கு கொடுப்பதில்லை. அதனாலே தான் உன்னால் 500 கோடி ரூபாய் ஸ்டாலினுக்கு கொடுக்க முடிந்தது, 1200 கோடி ரூபாய் பிஜேபிக்கு கொடுக்க முடிந்தது, மம்தாவுக்கு கொடுக்குறாய். இந்தியாவில் உள்ள எல்லா அரசாங்கங்களுக்கும் உன்னால் கொடுக்க முடிகிறது என்றால் வெறும் பிரிண்ட் செய்து நாட்டு மக்களை ஏமாற்றி அவர்களை சுரண்டி வருகின்ற பணத்தை நீ அரசாங்கங்களை விலைக்கு வாங்குவதற்கு பயன்படுத்துகிறாய். புதுச்சேரி அரசாங்கத்தில் கொண்டு போய் மகனை விடுகிறாய், மருமகனை கொண்டு வந்து இந்த கட்சியில் விடுகிறாய், இன்னொரு மனைவியை கொண்டு போய் வேறு கட்சியில் விடுகிறாய். ஆக மொத்தம் உன்னுடைய நோக்கம் ஒரு லாட்ரி சீட்டினுடைய தப்பான தொழில் செய்து சம்பாதித்த ஒரு மனிதர் இந்த நாட்டில் உள்ள அரசாங்கங்களை கட்சிகளை விலைக்கு வாங்க முடியும், ஆட்சிக்கு வந்தால் நம்முடைய கைக்கு அந்த அதிகாரத்தை கொண்டு வர முடியும் என்று நினைக்கின்ற மனிதர்களை வைத்துக் கொண்டு வேற என்ன செய்வார் என்று கேட்கிறேன். சரி, அவர் கேட்ட கேள்வி நீ பதில் சொல்லியே. இல்ல அதெல்லாம் சொல்றேன். இந்த 30,000 கோடி என்ன ஆகும்? நீ பரிசுச்சீட்டே ஒழுங்கா பணம் கொடுக்காம அடிக்கிறவங்க நீ இந்த 30,000 கோடி அடிக்க மாட்டிய நீ. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 30% போதுமானது இல்லை. நீ கொடுத்துருக்கிற திட்டங்களுக்கெல்லாம் இன்னும் 300% வேணும். நீ கொடுத்துருக்கிற திட்டங்கள் அப்படி. இப்போ அண்மையில் திமுகவில் 40 அடி சாலை போட வேண்டும், 30 அடி சாலை போட்டார்கள். 10 அடி எவ்வளவு தூரத்துக்கு? 100 கிலோமீட்டர் தூரத்துக்கு 10 அடி சாலை இல்லை என்றால் எத்தனை 1000 கோடி அடித்திருப்பார்கள். இதை சீஃப் இன்ஜினியர் 40 அடி போட்டதாக கையெழுத்து போட்டு செக் கொடுத்துருக்கிறார். இது மந்திரியினுடைய தூண்டல். மந்திரிக்கு போகிறது, சீஃப் இன்ஜினியருக்கு போகிறது, எல்லாருக்கும் போகிறது. விஜிலன்ஸ் துறை இதை கையாளுகிறது. விஜிலன்ஸ் துறை கண்டுபிடித்து இவர் மீது வழக்கு போட வேண்டும் என்று நம்முடைய டிஜிபியிடம் சொன்னால் டிஜிபி அந்த வழக்கை பதிவு செய்ய மறுக்கிறார். நான் கேட்கிறேன், ஆர் யூ எபோவ் லா? இதான் எனக்கு திமுக ஏன் ஒய் இட் ஷுட் பி சென்ட் அவுட் என்றால் செந்தில் பாலாஜி போன்ற ஒரு கிரிமினலை சிறைச்சாலைக்குள் மந்திரியாக ஆக்குகிறார்கள். நீ பதவி பிரமாணம் செய்து என்று கவர்னரிடம் சொல்லுகிறார். சிறையில் உள்ள கைதிக்கு சிறையில் பதவி பிரமாணம் செய்வது வழக்கமில்லை. ஆகவே கவர்னர் மாளிகைக்கு வரக்கூடிய தகுதியை அவர் பெறுகின்ற போது செய்து வைக்கிறேன் என்று சொல்கிறார். அதனால் என்ன, நான் மந்திரியாக ஆக்குவேன் என்று இவர் மந்திரியாக ஆக்குகிறார். நான் கேட்கிறேன், கிரிமினல் கைதிகளை மந்திரியாக ஆக்குவது, டிஜிபியை விட்டு 10 அடி சாலையை 100 கிலோமீட்டருக்கு திருடினாலும் வழக்கு பதிவு செய்யாமல் காப்பது, நேருவின் மீது வழக்கு போடப்பட்டு அந்த வழக்குக்கு உயர்நீதிமன்றம் வழக்கு பதிவு செய்ய என்று சொன்னால் பதிய மாட்டார்கள். பிறகு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போட்டு இனிமேல் என்ன செய்வார்? நீதிபதியை போய் கைது செய்து கூட்டி கொண்டு வருவாரா? சட்டத்திற்கு கட்டுப்படாத ஒரு அரசாக ஆகிவிட்ட பிறகு அயோக்கியத்தனமான அரசு அது எல்லா காரியங்களையும் வெளிப்படையாக செய்கிறது. அப்படி செய்வதுதான் எங்களுடைய இயல்பு. இதையெல்லாம் ஏற்றுக்கொள், நாங்கள் உனக்கு கனவுகளை நிறைவேற்றுகிறோம் என்று சொல்லுகிறது. நான் உனக்கு 2000 ரூபா தரேன், கோடை காலத்தை செலவிப்பதற்கு, பொங்கலுக்கு பணம் தருகிறேன், மாதம் 1000 ரூபாய் தருகிறேன், பையனுக்கு மேட்னி ஷோ பார்ப்பதற்கு பணம் தருகிறேன். அதாவது என்ன சொல்லுகிறார்கள் என்றால், வரியை திரட்டி தமிழ்நாட்டினுடைய கனிம சொத்துக்களை விற்று வருகின்ற பணத்தை நானும் அடித்துக்கொள்வோம், நீங்களும் கொஞ்சம் வாங்கி. சரி, நீங்கள் ஆதரிக்கும் எடப்பாடி நான் ஆதரிக்கும் என்று இல்லை, இருப்பது மாற்று. ஒன் டைம் பேமெண்டா 10,000 rupees எலெக்ஷனுக்கு அப்புறம் தருவேன்னு சொன்னாரா இல்லையா சார்? அதுவும் தப்பு தானே. அது எங்க இருந்து கொண்டு வராரு? ஒன் டைம் பேமெண்டா எல்லாரும் விஜய் தருகிறேன் என்று சொல்வதற்கும் எடப்பாடி தருகிறேன் என்று சொல்வதற்கும் பெரிய, நான் சொல்வதை பேச விடுங்க. இவர் சொல்லுகிற டிரான்ஸ்போர்ட் ஒன்றிலேயே தமிழ்நாடு கவிழ்ந்து விடும். அது மாதிரியாக அல்ல. ஒரு 10,000 ரூபாய் இப்ப பீகாரில் கொடுத்தார்கள். இது நாட்டினுடைய அரசியல் போக்காகிவிட்டது. நான் சொல்லுகிறேன், இதை விட அவர் சிந்திக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று தான் நான் நினைக்கிறேன். குடிமராமத்து திட்டத்தை சிந்திக்க தெரிந்த ஒரு முதலமைச்சராக எனக்கு தெரிய தமிழ்நாட்டில் இருந்தவர்கள் எடப்பாடி தான் இருக்கிறார். விவசாயி என்கின்ற காரணத்தினால் ஒரு கிராமம் தன்னிறைவடைவதற்கு மிகச்சிறந்த திட்டம் அது. உங்களுக்கு சொல்லுகிறேன், அது இவர் 5000 கொடுக்குறார், 10,000 இவனுக்கு பங்கு போட்டுக்கொண்டு அவர்களும் அரசியல் நடத்த வேண்டியது இருக்கிறது என்பது வேறு. ஆனால் இயலாதவற்றை செய்ய முடியாது என்ற ஒரு ஞாபகத்தோடு செய்கிறார்கள். ஆனால் குடிமராம திட்டத்திற்கு நிகரான திட்டம் சோழ பேரரசு காலத்திற்கு பிறகு ஒவ்வொரு கிராமமும் தன்னிறைவு அடைய வேண்டும் என்பதை விவசாயியாக இருந்த காரணத்தினால் அவருக்கு தெரிந்தது. வேறு எவனுக்கும் அந்த சிந்தனை இதுவரையும் வந்ததில்லை. ஒவ்வொரு கிராமமும் தன்னுடைய வாய்க்காலை தான் வெட்டி கொள்ள வேண்டும், தன்னுடைய குளங்களை தாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும், தங்களுடைய சாலைகளை தாங்கள் போட்டுக்கொள்ள வேண்டும், தங்களுடைய ஊரின் தேவைகளை தாங்கள் நிறைவேற்றி கொள்ள வேண்டும். அதற்கான உதவியை அரசு செய்யும், அதற்கான வேலையை மக்கள் செய்ய வேண்டும். கூலிக்கெல்லாம் ஆள் வைக்காத, வேலை பார்க்க முடியாத புட்டுக்கு மனுஷன் வந்தால், ஒரு பெண் வேலை பார்க்க முடியவில்லை என்றால் அவள் ஒரு மனிதனுக்கு புட்டை கூலியாக கொடுத்து வேலை பார்க்க சொன்னால் எவ்வளோ பெரிய சிறந்த கதை அது. ஆற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது என்கின்ற போது மன்னன் மக்கள் பூராவையும் வேலைக்கு இறக்குகிறான் பாருங்கள். அதுபோல ஒவ்வொரு கிராமமும் தன்னை நிறைவு செய்து கொள்கின்ற அந்த திட்டம் அவருடைய மூளையில் உதித்த குழந்தை என்று நான் சொன்னேன். அது ரொம்ப சிறந்த திட்டம்.
100 நாள் காந்தியினுடைய வேலை திட்டத்துக்கு பேரை மாற்றினார்கள். காந்திக்கு மேலே ஒரு பேர் இன்னும் 1000 ஆண்டுகளுக்கு ஒரு மனிதன் பிறக்கவே முடியாது. தெரியவில்லை இந்த அரசுக்கு, தொலையட்டும். ஆனாலும் அந்த திட்டம் சிறந்த திட்டம். 125 நாளாக ஆக்கினார்கள். நீ சுரண்டுகிறாய், வேலை நடக்காமல் நீ அந்த பணத்தை எடுத்துக்கொள்ளுகிறாய் என்று சொல்லி அவர் இனிமேல் மத்திய அரசாங்கம் மேற்பார்க்கும், தேவையுள்ள இடங்களுக்கு தான் வேலைகள் நடக்கும் என்று சொல்லி, நான் 60% தருகிறேன், நீனும் 40% கொடுத்தால்தான் உனக்கு கருத்து இருக்கும் என்று அரசாங்கத்தை சொல்லி 100 நாளைக்கு பதிலாக 125 நாள் நடத்தலாம் என்று சொன்னபோது 2 மாதம் விவசாய காலத்திற்கு மட்டும் வேலை கிடையாது. ஏனென்றால் அவர்களுக்கு வேலைக்கு ஆள் கிடைக்கவில்லை. ஆகவே விவசாய காலம் அல்லாத காலத்தில் நாம் 4 மாதம் இந்த வேலையை கொடுக்கலாம் என்று அவர் சொன்னார். எடப்பாடி 5 மாதம் கொடுக்குறேன், அந்த திட்டத்தை 150 நாளைக்கு விரிவு செய்கிறேன்னு சொன்னார். இதில் பாருங்கள், இதை மட்டும்தான் நான் எடப்பாடியிடம் பார்க்கிறேன். அப்புறம் 1000 கொடுத்தால் வெறும் 1000 கொடுத்து தான் ஆக வேண்டும். அப்புறம் 10,000 கொடுத்தால் அவன் 5000 கொடுக்குறான், பிறகு 10,000 கொடுப்போம் என்று புரியவில்லையே. இந்த மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய எதிர்க்கட்சிகள் இங்கே இல்லை. இந்த அரசியலை விட்டு மாற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் அது வேறு. ஆனால் சிறந்த திட்டங்களை வைத்திருக்கிறார். குண்டாறு, வைகை, காவிரி 3ஐயும் இணைப்பதற்கு பணம் ஒதுக்கினார். அவர் காலத்தில் தொடரப்பட்டதா? அவர் குடிமராமத்து முறையை அறிமுகப்படுத்தினார். தொடர்ந்தாரா ஸ்டாலின்? 150 நாள் வேலை திட்டத்தை உருவாக்குவேன் என்று சொன்னால் எப்படி நடத்த முடியும் என்று கேட்கிறார் ஸ்டாலின். மக்களுக்கு போய் சேரப்போகின்ற பணம், மக்களுக்கு சேரப்போகின்ற கூலி, மக்களுக்கு சேரப்போகின்ற செம்மையான திட்டங்கள், இதன் மூலம் கிராமத்தின் வளர்ச்சி, இவற்றுக்காக நான் எடப்பாடிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். மற்ற பிராக்டிக்கல் பாலிடிக்ஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை பற்றி நாம் விவாதித்து சிறந்தவற்றை இழந்து விட வேண்டாம் என்பதற்காக நான் இதை சொல்லுவேன். நீங்க உங்களை பொறுத்தவரை லெஸ்ஸர் ஆஃப் த டூ ஈவில்ங்கிறீங்க. அப்புறம் எந்த ஒன்றிலையும் லெஸ்ஸர். நானும் நீங்களும் என்னை விட நீங்க சிவப்பு, இப்படித்தான் நம்ம ஒப்பிட்டுத்தான் அவ்வளவுதான் பேசணும். அப்படித்தான் பேசுறாங்க. மனித சுபாவம் தான். இருக்கிறதுக்குள்ள கொஞ்சம் சிகப்பான ஆள் வேணும்னா என்னை விட நீங்க தான் தேர்வு செய்யப்படுவீர்கள். அப்படித்தான். அப்புறம் இருப்பதற்குள் தான் எல்லாம் எந்த ஒன்றுமே தவிர இல்லாத ஒன்று. அப்புறம் காந்தி ஒரு தரம் 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிறக்கிற ஒரு மனிதன் செத்து போய்விட்டால் பிறகு மூட வேண்டியதான் அரசியல். சரி, இந்த அலையன்ஸ் பாலிடிக்ஸ் 3 அணிகள் இருக்கு. அப்கோர்ஸ் சீமான் இருக்காரு. இதுல ஓட்டு பிரியும் போது திமுகவுக்கு தானே லாபம் ஆகும். லாபம் ஆகக்கூடாது. அதனால தான் நம்ம விஜய இந்த கூட்டணியில் இணையுங்கள் என்று நாம் சொன்னதற்கு காரணம். நான் சொல்லுகிறேன், சீமானுடைய ஓட்டுகளை விஜய் பெற்று விடுவார். நான் முதல்ல இன்னொரு பேட்டியிலும் இதைத்தான் சொன்னேன். அதாவது தமிழ்நாட்டில் ஒரு 12-13% ஓட்டு அலைகிறது. அந்த ஓட்டு நியாயமான ஓட்டு. நீங்கள் சொல்லுவது போல அந்த பெர்ஃபெக்ட் பாலிட்டிக்ஸ். அதாவது வி ஷுட் ஓட் நெய்தர் டிஎம்கே நார் ஏடிஎம்கே என்று ஒரு கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டம் இவர்களுக்கு ஓட்டு போடுவது. அது எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குங்க? 12% இருக்கும். அவங்க எல்லாரும் போட்டுவாங்க. 10%, 12% மாறி மாறி விஜயகாந்துக்கு போட்டார்கள். அவங்க எல்லாம் இப்ப யாருக்கு போடுவாங்கங்கிறீங்க? அவர்கள் பிறகு சீமானுக்கு போட்டார்கள். இப்ப விஜய்க்கு போடுவாங்க. இப்பொழுது விஜய்க்கு போடுவார்கள். இந்த ஓட்டுக்கு மேல அவர் வாங்க முடியாது. மீனவர்கள் ஓட்டு, தலித் ஓட்டுக்கள்லாம் நிறைய இது அவர்கள் ஏற்படுத்துகின்ற கருத்து. ஏனென்றால் மற்றவர்களுக்கு போட மாட்டார்கள் என்பதற்கான காரணம் எனக்கு தெரியவில்லை. இது ஒரு ஊகத்தின் அடிப்படையில் இவர்களெல்லாம் இளைஞர்கள் எல்லாம் எனக்கு தான் இளைஞர்களுக்கு தான் போடுவார்கள் என்பதெல்லாம் சரியான கருத்தும் இல்லை. முதியவர்கள் போட மாட்டார்கள் என்பதும் சரியான. விஜய்க்கு வர கிரௌடை பார்த்தாலே உங்களுக்கு புரியலையா? அதெல்லாம் ஃப்ரெஷ் கிரௌடு. எல்லாம் 5.5 கோடி வாக்காளர்கள் இருக்கிறார்கள். ஒரு கூட்டத்திற்கு இவருக்கு எவ்வளவு இளைஞர்கள் கொடுக்கிறார்கள்? 50,000 பேர், 1 லட்சம் பேர் வரலாம் கூடுறாங்க. 50,000 பேர் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த கூட்டம் திரும்ப திரும்ப வருகிறது. ஈரோடுக்கு வருகிறது, சேலத்துக்கு வருகிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு 5 லட்சம் பேர் வைத்துக் கொள்ளுங்கள். 20 லட்சம் இளைஞர்கள் வைத்துக் கொள்ளுங்கள். போதுமா என்று கேட்கிறேன். நீங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு 5.5 கோடி வாக்காளர்கள் கட்சிகளுக்கு பகிர்ந்து வாக்களிக்கிற போது எல்லா இளைஞர்களும் உங்களுக்கு போடுவதாக சொன்னாலும் கூட அவர்கள் எத்தனையில் ஒரு பங்கு பெண்கள் ஓட்டு போடுவாங்க. இப்ப கட்சிக்காரங்க வீட்டு பெண்கள் அது இவருக்கும் மனைவிக்கு நடந்த விவகாரம் பெண்களுடைய ஓட்டை போக்கி விட்டது என்று சொல்கிறார்கள். சரி, நம்ம ஊர்ல அப்படிலாம் அரசியல் எத்திக்ஸ் எல்லாம் பார்த்து ஓட்டு போடுற அடுக்கல நம்ம ஊர்ல. ஐயோ, பெண்களுக்கு அந்த பயம் ரொம்ப வரும். உங்களுக்கு சொல்றேன். ஐயோ, அப்புறம் இவர் ஆட்சியில் உட்கார்ந்துக்குன்னு இந்த வேலை செஞ்சார்னா நம்ம வீட்டுக்காரனே இதை செய்வான்னு நினைப்பா ஒரு பொம்பளை. ஏற்கனவே ஆனா ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், எந்த பயத்தையும் விட பொம்பளைக்கு உள்ள பயம். நமக்கு போட்டியா வேறொருத்தியை கொண்டு வைத்து விடுவானாங்கிறது தான் நம்ம பொம்பளைக்கு உள்ள பெரிய பயம். இந்த பாரு, உனக்கு அரைச்சோறு தான் போடுவேன். சரி பரவாயில்ல, நான் உன்னை கட்டிக்கிட்டேன், அரைச்சோறு சாப்பிட்டுட்டு வாழ்றேன், உனக்கு வேலை செய்கிறேன்பா. உனக்கு பக்கத்தில் இன்னொருத்தியை கொண்டு வைக்கிறேன்னு ஒத்துக்க மாட்டேன். சரி, தமிழ்நாடு அரசியல் உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்னை விட 100 நான் சொல்றது புரியுதா? அதனால பெண்களின் ஓட்டை இவர் என்றைக்கு ஒரு திருமணத்திற்கு
கூட்டோடு போனாரோ அன்றைக்கே பெண்கள் போய் அது அவர் சொன்ன செய்தி என்ன தெரியுமா ஒர்த்து இல்லை எது ஒர்த்து என்ன கட்டின பொண்டாட்டிய அதெல்லாம் நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். கட்டின ஏங்க தப்பு செய்து நேரு கூட செய்தார், மாசேதும் செய்தார், யார் செய்யலை? என்னை கட்டின பொண்டாட்டியை ரோட்டில் விட்டுட்டு அப்புறம் நான் இது ஒருத்தர் இல்லை, நான் ஒருத்தான காரியம் வேற ஒன்று செய்கிறேன் பாருன்னு போட்டி செஞ்சுக்கா அப்படின்னா நம்ம பெண்கள் அரண்டு விடுவார்கள். சரி, இது வாழ்க்கை முறையாகக்கூடாது, இது நாட்டினுடைய ஒழுங்காகக்கூடாது. கருப்பையா சார், நான் ஒன்று கேட்குறேன். உங்களுக்கு பழைய அரசியல் என்னை விட 100 மடங்கு நல்லா தெரியும். என்னமோ விஜய் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ஒழுக்கக்கேடான செயல் செஞ்சுட்டு பேசுறீங்களே. நான் ஒன்று சொல்லலாம், திராவிட அரசியல் அதை எல்லாரும் மாசேதும் முறையில் சொல்லிட்டா அப்புறம் இனிமே நம்ம திராவிட அரசியல் விட்டுட்டு போறீங்களே. கருணாநிதி இங்க பாருங்க, கால் மாட்டிலும் தலை மாட்டிலும் ஒருத்தையை உட்கார வைத்து கொண்டு அவர் உண்ணாவிரதம் 2 மணி நேரம் இருந்து நாடகம் ஆடிய போது முதல்ல தலையில் அடித்து கொண்டார்கள் நம்முடைய மக்கள். அதெல்லாம் இப்ப நம்ம நடந்து முடிந்தவர்கள். அவர்கள் சொல்ல வர்ற கருத்து என்ன என்று ஜனங்கள் ஜீர்ணிச்சாங்களா இல்லையா சார்? ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால அதே மாதிரி நம்ம பொது ஒழுக்கமாக்கி விடுவோம் என்று சொல்லுவோம். அப்படி சொல்லல, நம்ம ஊர்ல பெருசா நினைக்கவில்லை என்று இல்லை. நான் சொல்லுகிறேன், அதிகாரத்துக்கு வருவதற்கு இதையே வாழ்க்கை போக்காக நான் கொள்வேன் என்று சொல்வதை நாம் உலக வழக்காக ஏற்படுத்தி விடுவோம். ஏனால் தமிழ்நாட்டுடைய 2000 ஆண்டு கால நாகரிகம் அழிந்து போன ஒரு மனிதன் யாருக்கு செய்கின்ற தீங்கையும் விட ரொம்ப கூடுதலான தீங்கை நம்முடைய நாடு ஏற்றுக்கொள்ளாத தீங்கு என்பது கட்டிய மனைவியை கைவிடுவதுதான். அந்த பிடித்த கை நழுவாமல் கவவு கை நெகிழாமல் என்று சிலப்பதிகாரத்தில் ஒரு வரி வரும். பிடித்த கையை நெகிழ விடாமல், பிடித்த கை நெகிழாமல் அவளை பிடித்து கொண்டு இறுதி வரையிலும் வாழ்வது. ஆனா விஜய் என்ன நினைக்கலாம், இதை போய் நியாயப்படுத்த நினைக்காதீர்கள். எல்லாரும் செய்தார்கள் என்பதற்காக இது நியாயப்படுத்தப்பட வேண்டிய ஒன்றில்லை. ஒரு பெண் வாழ்க்கைக்கு போராடுகிறாள், இவனுடைய 2 பிள்ளைகளுக்கு அவர்களுக்கும் ஓட்டு போட்டிருக்காங்க ஜனங்கள். இதை நியாயப்படுத்த முயலுகிறீர்கள் என்று நான் சொல்லுகிறேன். ஒரு குடும்ப அமைப்பை சிதைக்கின்ற ஒன்றை வெளிப்படையாக ஒரு மனிதன், இதை நான் பார்த்துக் கொள்கிறேன், இது ஒர்த்தில்லை என்று சொல்லுகின்ற ஒரு மனிதனுடைய கருணாநிதியை சொல்வதற்கு கூச்சப்பட்டார். என்னுடைய மகளின் தாய் என்றாவது சொன்னார். நீங்கள் கூச்சப்படவே இல்லை என்று சொன்னால் அதை விட இன்னும் ஒருபடி கூட போகிறீர்கள். கூச்சப்படுங்கள், தவறு செய்கின்ற போது கூச்சமாவது படுங்கள், அப்பொழுதுதான் ஒரு நாளைக்கு திருத்தமாவது வரும். அது இல்லாமல் அது ஒருத்தர் நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொன்னால் கருணாநிதியை மிஞ்சிய ஒழுக்க கெடுது. ஆனால் பழைய கால சோழ அரசு முறைதான் சிறந்த முறை. ஒருவனை ஒரு கிராமத்திலிருந்து என்ன ஜாதி, அவன் தலைவனாக வருவதற்கு அவன் என்ன, அதெல்லாம் ஒரு கேள்வி இல்லை, என்ன மதம், எதுவும் கேள்வி இல்லை. முதலில் யோக்கியனாக இருக்கிறவன், நேர்மையாக இருக்கிறவன், குற்றச்செயலில் ஈடுபடாதவன், அவன் பேர் தான் முதல்ல தேர்தலுக்கே நிற்க முடியும். 21 வயதானவன் தேர்தலில் நிற்கலாம் என்று வைத்திருக்கிறீர்களே வரம்பு. 21 வயதானால் எந்த அயோக்கியனும் நிற்கலாம், அங்கே நிற்க முடியாது. 30 வயசுக்கு மேலே தான் தேர்தலில் நிற்க முடியும். கொஞ்சம் அனுபவம் வேண்டும் என்று நினைக்கிறார்கள். 30 வயசுக்கு மேல் தான் அவன் தேர்தலில் நிற்க வேண்டும். முதலில் அவன் எந்த குற்றச்செயலிலும் ஈடுபடாதவனாக இருக்க வேண்டும் என்று சோழ அரசில் கிராம தேர்தலில் குடவோலை முறை இருந்தது. அடிப்படையாக சரியாக வைத்தார்கள். ஜாதி கேட்கவில்லை, பெண்ணா ஆனா என்று கேட்கவில்லை, எதுவும் இல்லை. ஒரே ஒரு தகுதி, நீ நேரியவனா, குற்றச்செயலில் ஈடுபடாதவனா, உன்னிடம் பண பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டால் நீ திருட மாட்டாயா, கேட்கப்பட்டதில்லை. அதை விட்டுட்டு இங்கே ஒரு தகுதியும் கிடையாது. 21 வயதானா எவன் வேணாலும் நிற்கலாம், கிரிமினல் குற்றவாளி நிற்கலாம். சரி, எல்லாவற்றையும் தாண்டி என் மீது மக்களுக்கு ஒரு அபரிமிதமான பற்று இருக்கு, எது யார் சொன்னாலும் கண்டுக்க மாட்டாங்கிற ஒரு அதிக நம்பிக்கை இருக்கா? நான் என்ன சொல்றேன், ஒரு பெண் இவன் மீது எனக்கு இனம் தெரியாத பற்று இருக்கிறது என்று சொல்லலாம், ஒரு பெண்ணின் மீது இனம் தெரியாத பற்று இருக்கிறது என்று சொல்லலாம். அதை விளக்க அவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். நாடாளுகின்றவனின் மீது இனம் தெரியாத பற்றெல்லாம் கொண்டால் அந்த பற்று ஆராயப்பட்டு அவனுடைய அறிவில் உள்ள களங்கத்தை நாம் துடைக்க வேண்டும். ஏனென்றால் 2.5 லட்சம் கோடி வரவு செலவு, சட்டம் ஒழுங்கு, நம்முடைய நாட்டினுடைய வாழ்க்கை முறை, நாகரிகம் எல்லாவற்றையும் கட்டி காக்கின்றவனாக அரசன் இருக்கின்றான். ஆகவே அவன் எவ்வளிதான் குடிகள். ஆகவே அவனை பின்பற்றி தான் மக்கள் நடப்பார்கள். இப்போ இவர் போய் உட்கார்ந்தால் ஒவ்வொரு பெண்ணும் என்ன பயப்படுவாள் தெரியுமா? அவளை விட்டுட்டு இவரை கூட்டிக்கணும், நம்ம வீட்டுக்காரன் கூட்டிட்டு போயிட்டான்னா என்ன பண்றது? நீங்க எல்லாம் பேசுறீங்க. சினிமாவுக்கு போன சித்தாளு ஜெயகாந்தன் எழுதின கதையெல்லாம் மறந்துட்டீங்க இல்லையா? அவரு யார சொன்னார்? அவரு அதாவது உங்களுக்கு சொல்றேன், இது ஃப்ராய்டு சொல்லுவேன், ரொம்ப அருவருக்கத்தக்க எண்ணங்கள் எல்லாம் உள்மனதில் கிடக்கின்றன என்று சொல்லலாம். அந்த அருவருக்கத்தக்க உள்மன ஓட்டங்களை எல்லாம் நடைமுறைப்படுத்துகிற கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள். அவர்களையும் சினிமாவுக்கு போன சித்தாள் ஒழுத்தி.
அவளை வாழ்க்கை முறையாக ஆக்குவது என்பது அவர் கதை எழுதிய அவருடைய போக்கு. யார் அதுதானே சொன்னாலும் தவிர தெரியும். நான் சொல்லுகிறேன், டால்ஸ்டாய் மாதிரி கதை எழுதி நாட்டினுடைய போக்கை மாற்றுகின்ற மனிதன் வேண்டுமே தவிர. அதனால டால்ஸ்டாய் 2000 ஆண்டுகளுக்கு எடுக்க போகிறார். ஜெயகாந்தன் நிற்பாராக்கம் சினிமாவுக்கு போன சித்தார் அந்த போஸ்டர் மேலே படுத்துக்கினான்னு சொல்லி எழுதியிருக்காரு. அந்த கதாநாயகனுடைய போஸ்டரின் மீது அவள் படுத்து கொண்டாள் அப்படின்னு எழுதியிருக்காரு. சரி, இந்த மாதிரியான அருவருக்கத்தக்க சரி, இதுல இருந்து வெளில வருவோம். நம்ம சிறுபான்மை ஓட்டு இருக்குல்ல, 8% முஸ்லிம்கள், 4% கிறிஸ்தவர்கள். சரி, அந்த ஓட்டு யாருக்கு போகணும்னு நினைக்கிறீங்க? பிரியும் இல்லையா? அது இப்பொழுது இவருக்கு பிரியும். விஜய்க்கு சாலிடா வரும்னு சொல்றாங்க. வரும் சாலிடா வருமா என்று எனக்கு தெரியாது. அது திமுக. ஏனென்றால் முருகனுக்கே தீபம் ஏற்றக்கூடாது என்று முஸ்லிம்களுக்காக ஊரடங்கு சட்டம் போட்டவர் நம்முடைய ஸ்டாலின். அவன் எதிர்பார்க்கல, முஸ்லீமே எதிர்பார்க்கல. ஏண்டா ஊரடங்கு சட்டம் போட்டாருன்னா, ஊரில் கலவரம் நடந்தால் ஊரடங்கு சட்டம் போட வேண்டும். அன்றைக்கு அந்த தெருவில் ஒரு நாய் கூட ஓடவில்லை. அதுக்கு ஒரு ஊரடங்கு சட்டம் ஏன் போட்டார் என்றால், பார்த்தீர்களா உங்கள் மீது நான் எவ்வளவு கருத்து வைத்திருக்கிறேன் தர்காவை பற்றி, நீங்கள் பேசாமல் இருந்து விட்டீர்கள், ஆனால் நான் நிறுத்தி விட்டேன் பாருங்கள் என்று ராஜாவையும் மிஞ்சிய ராஜ விசுவாசி அப்படி என்று முஸ்லீம்களிடம் காட்டி வைத்திருக்கிறார். முஸ்லீம்கள் என்ன சொல்லியிருக்க வேண்டும்னா, ஏன் தீபம் ஏற்றுவதினால் எங்களுக்கு என்ன தடை? வெகு காலமாக முருகன் கோயிலில் ஒரு பகுதியிலே நாங்கள் தர்கா வைத்திருக்கிறோம், 800 ஆண்டுகளாக பாதுகாப்பாகத்தான் இருக்கிறது, இப்பொழுது என்ன கேடு வந்து விட போகிறது? அவர்கள் தீபம் ஏற்றுக்கொள்ளட்டும், நாங்கள் தர்காவை எங்கள் தர்காப்படி வைத்துக் கொள்கிறோம் என்று சொல்வதற்கு ஒரு முஸ்லீம் வரவில்லை, ஒரு முஸ்லீம் லீக் கட்சி வரவில்லை. நான் சொல்கிறேன், நான் நாகூர் ஆண்டவருக்கோ அல்லது வேற ஒருவருக்கோ ஒரு தீங்கு நேர்ந்தால் நான் சத்தம் போடுவேன். நாகூர் ஆண்டவர் இருக்கட்டும், அதை பற்றி உனக்கு என்ன வந்தது என்று கேட்பேன். ஆனால் அவர்களில் ஒருவர் கூட இந்த தீபம் ஏற்றினால் எங்களுக்கு என்ன? அந்த தர்காவினுடைய மண்டபத்தூணே முருகனுடைய கோயில் மண்டபத்தூண் தான் மண்டபமாக இருந்திருக்கிறது. அதிலே தர்காவை உருவாக்கி விட்டார்கள். அதை பற்றி யாரும் கேட்கவில்லை. நான் சொல்லுகிறேன், முஸ்லீம்கள் ஒரு மதம், ஒரு தப்பும் வரக்கூடாது அவர்களுக்கு. அது கிறிஸ்தவர்கள் ஒரு மதம், அதை பற்றி இல்லை. நம்முடைய தமிழ்நாடு சமணம் பௌத்தம் எல்லா மதங்களும் இங்கு அமைதியாக இருந்திருக்கிறோம். நான் கூட ஒரு புதிய கருத்து ஒன்று வைத்திருக்கிறேன். பிராமணருடைய மதம் வேத மதம், தமிழனுடைய மதம் சைவமும் வைணவமும் குலதெய்வ வழிபாடும் முன்னோர் வழிபாடும். ஆகவே இந்த 2 மதத்தையும் ஒன்றாக கலக்கின்ற முயற்சி பக்தி இயக்க காலத்திற்கு பிறகுதான் வந்தது. இப்பொழுது இதனாலே இவன் தலைமை ஏற்கிறான், இவன் சமஸ்கிருதத்தை திணிக்கிறான், வேதத்தை திணிக்கிறான் என்று சண்டை போடாமல், அவனுடைய வேத மதத்தை, அவனுடைய சமஸ்கிருதத்தை, அவனுடைய வழிபாட்டு முறைகளை அவன் மேற்கொள்வதற்கு முஸ்லீமை போல கிறிஸ்துவனை போல அவன் கொஞ்சம் அதை சும்மா அவன் வேதத்தை கொளுத்து, அதை கொளுத்து, இதை கொளுத்து, ராமாயணத்தை கொளுத்து, மகாபாரதத்தை கொளுத்து, அதுக்கு மேல் நம்ம மனிதன் படைக்க முடியுமா ஒரு இதிகாசத்தை? நான் சொல்லுகிறேன், மனித குலத்திற்கே பெரிய அழிவு. தமிழ் சமயங்கள் மற்றும் வேத சமய அறநிலையத்துறை என்று வைக்க வேண்டும். ரொம்ப பெரிய வேறுபாடு பிராமண சமயத்துக்கும் தமிழ் சமயங்களுக்கும் கிடையாது. ரொம்ப பெரிய வேறுபாடு கிடையாது. நெருக்கி இருந்ததுனால தான் பக்தி காலத்தில் ஒன்றாக இணைந்தது. நீங்க பிரம்மத்தை, நான் பிரம்மாகம் பிரம்மஸ்வாமிங்கிறது பெரிய கருத்து ஆதிசங்கரர் உண்டாக்கிய வேதாந்தம். அது வேதாந்தத்தின்படி வாழ்கிறவர்கள் துல்லிதமாக நுட்பமாக இந்த சமயத்திலிருந்து சிறிது வேறுபட்ட அந்த மதத்தின் அடிப்படையில் அவர்கள் வாழ்ந்தால் அவனை திட்டுறது, அவனுடைய பூணூல் இருக்கிறேங்கிறது, இந்த வேலையெல்லாம் போதும். இதெல்லாம் நடந்து முடிந்ததெல்லாம் போதும். நம்ம நாட்டில் அவர்கள் கோயில் இருக்கட்டும், தீட்சிதர்கள் இருக்கட்டும், எல்லாரும் இருக்கட்டும், ஒன்றும் தனி மதமாக்கி விட்டால் இவன் அவனை திட்டுறதுக்கெல்லாம் வேலை இல்லை. அது அவனுடைய மத உரிமையில் நீ கை வைக்கக்கூடாது. முஸ்லீம், கிறிஸ்துவன், வேத சமயம், தமிழ் சமயங்கள், இது தமிழ்நாட்டினுடைய சமயங்கள். இந்த அறநிலையத்துறை தமிழ் சமயங்கள் மற்றும் வேத சமய அறநிலையத்துறை என்று வைத்து அவரவர் மதம், அவரவர் மொழி, எதுவும் தப்பில்லை. அவன் அரபு மொழியில் கொண்டாடலாம், நீ சமஸ்கிருதத்தில் கொண்டாடக்கூடாதா? அதெல்லாம் இந்த சண்டே ஓகே வேண்டும் என்று சொல்கிறேன். இதே சண்டே வாழ்நாளெல்லாம் போட்டுக்கொண்டு என்ன செய்வது? இதுதான் அரசியல் இருக்கு. அவன் கிடக்க அவனுடைய அரசியல் அதோட போக வேண்டியது, அவனுடைய தேவை முடிஞ்சு போயிடும். நான் இதை ஸ்டாலினை வச்சுக்கினே பேசியிருக்கேன். ஆனால் அதெல்லாம் புரியணும்ல. விஜய்க்கு சொல்லி கருத்து ஏற்றுறதும் ஸ்டாலினுக்கு சொல்லி கருத்து ஏற்றுறது ரொம்ப சிரமம். சரி, விஜய் இன்னும் வெளியில வர மாட்டேங்கிறாரு. வரமாட்டாரு. அவர் பெரிய தப்பு ஒன்று சொல்லுகிறேன். விஜய் அரசியல் தெரியாது என்பது. திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று ஒரு நீதிபதி உத்தரவிடுகின்ற போது, நீதிபதி உத்தரவிடாவிட்டாலும் முருகனுக்குரியது மலை, அவனுக்குரியது கார்த்திகை மாதம், அவனுக்குரியது தீபம். நம்முடைய வீடுகளிலெல்லாம் பெண்கள் கார்த்திகை மாதம் 300 மண் சட்டி விளக்குகளை வீடு பூராவும் ஏற்றி வைக்கிறார்கள். கார்த்திகை மாதம் முழுவதும் வைப்பார்கள், 30 நாள் வைப்பார்கள். அந்த மாதத்தில் திருப்பரங்குன்ற மலையில் ஒரு காலத்தில் விடுபட்டு விட்டது என்பதற்காக தீபம் ஏற்ற வேண்டும் என்று நீதிபதி சொன்னால், அதை இந்த அரசாங்கம் தடுக்கிறது என்று சொன்னால், புத்தி இல்லாத அரசாங்கம் தடுக்கட்டும், அதனுடைய விளைவை அவர்கள் அனுபவிப்பார்கள்.
தேர்தலிலே முருகனுக்கு உரியது அந்த மலையா கார்த்திகை தீபமா, தர்காவை காப்பாற்றுவதற்காக. தர்காவுக்கு ஒரு நெருக்கடியும் இல்லை. தர்காவுக்கு நெருக்கடி வந்தால் நாம் உடன்பட மாட்டோம். நம்முடைய இயல்புகளில் அது இல்லை. அப்படிப்பட்ட ஒன்றுக்கு விஜய் பதில் சொல்ல வேண்டுமா இல்லையா? விஜய் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவதனால் என்ன தப்பு கேட்டாரா? சிறுபான்மை மக்களை பற்றி மட்டுமே பேசுவா என்றால் பெரும்பான்மையான மக்களுடைய உரிமைகளை பற்றி பேச மாட்டா என்றால் அந்த மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக பிஜேபி பி டீம் சொல்றாங்களே. பிஜேபிக்கா முருகன் உரியவன்? நான் பிஜேபியா? இதெல்லாம் அவன் சொல்லுவான் என்பதற்கா நீ விளக்கம் சொல்லு. சார் விஜய் அங்க அரசியல் தானே பண்ணிட்டு இருக்காரு, இந்த அரசியல் தானே அவர் இருக்காரு. பாருங்க, அப்புறம் முருகனை கும்பிடுகிறவன் ஓட்டு போட வேண்டாமா? எனக்கு அது முதல்ல தெரியணும். நீ கிறிஸ்துவனுக்காக அவனுடைய உரிமை, முஸ்லீமுக்காக அவனுடைய உரிமையை பேசுவாய், முருகனுக்காக அவனுடைய உரிமையை நீ பேசாவிட்டால் அவன் எங்களுடைய உரிமையை பேசாத ஒருவனுக்கு நாங்கள் ஏன் வாக்களிக்க வேண்டும் என்று மக்கள் கேட்டால் என்ன செய்வாய்? இதான் என்னுடைய கேள்வி. நீ அமைதியாக வாய் எரிக்க முடிகிற? எல்லா மக்களுக்கும் சும்மா இருக்கிற பண்ணையெல்லாம் என் தங்கச்சிங்கிற அக்காங்கிற எல்லாம் பேசுகிறேன், நான் மோதிரம் கொடுக்குறேன், தாலி கொடுக்குறேன், தங்கம் கொடுக்குறேன், எல்லாம் சொல்கிறேன், சங்கிலி கொடுக்குறேன்னு. முருகனுக்கு காலகாலமாக ஏற்றப்படுவதுதானுங்க தீபம். அந்த பயம் ஏன் திமுக இல்ல? இந்துக்கள் ஓட்டு தானே இவ்வளவு வாங்குறாங்க. நம்ம இந்த மாதிரி பண்ண இந்துக்கள் ஓட்டு நமக்கு அது உண்டாக்க வேண்டும். நான் சொல்லுகிறேன், இந்துத்துவாவின் பேரால் இல்லை. முருகனுக்கு அதுக்காக அந்த தீர்ப்பு சொன்ன நீதிபதியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற அளவுக்கு அயோக்கியத்தனமாக இந்த அரசு இருக்கிறது என்றால், அயோக்கியத்தனமாக இந்த அரசு இருக்கிறது என்றால் ஒரு தரம் பாடம் கற்பித்தால் பிறகு கற்றுக்கொள்வார்கள். இவர் என்ன நினைக்கிறான், ஜாதி வாரியாக நாம் மக்களை பிளந்து வைத்திருக்கிறோம், அதனால முருகனை பற்றி இங்கே பேச்சில்லை. முருகன் இந்துத்துவாவின் கடவுளே இல்லை, ராமன் இந்துத்துவாவின் கடவுள். ஆனால் ராமன் இந்தியா முழுவதற்குமான முகவரி என்று நான் அடிக்கடி சொல்வேன். ராமனை போல ஒரு பாத்திரத்தை படைத்து 2000 ஆண்டு சமுதாயத்தை ஒழுங்குபடுத்த மிகச்சிறந்த காப்பியமாக இதிகாசமாக ராமாயணம் வந்தது, மகாபாரதம். ரெண்டையும் எடுத்து விடுங்கள், 2 கண்ணை பிடுங்கினது மாதிரி. மனித சமூகத்தை, இந்திய பண்பாட்டை, ஒழுகலாறுகளை வடிவமைத்த பெரிய பெருமை மகாபாரதத்திற்கு ராமாயணத்துக்கு உண்டு. அதனால தான் கம்பன் போய் அங்கிருந்து கொண்டு வந்தார், வில்லிபுத்தூரார் அங்கிருந்து கொண்டு வந்தார். ஆகவே இதெல்லாம் உனக்கு ஒழுக்கம் கிடையாது, நேர்மை கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆகவே உனக்கு இந்த இதிகாசங்களை பற்றியெல்லாம் கவலை கிடையாது. திருக்குறள் பிழிந்து சொல்லுகின்ற செய்திகளை மகாபாரதம் பாத்திரங்களின் வழியாக, கதை வழியாக சொல்லுகிறது. 3 நூல் மட்டும்தான் உலகத்தில் எடுத்துக்கொண்டு போவதற்கு உனக்கு உரிமை உண்டு என்று சொன்னால், முதலில் திருக்குறள் எடுப்பேன், 2வது மகாபாரதத்தை எடுப்பேன், 3வது ராமாயணத்தை எடுப்பேன், 4வதாக டால்ஸ்டாய் எடுத்துக்கொண்டு போக உரிமை வேண்டும் என்று கேட்பேன். மனிதனுக்கு எவ்வளவு நேரம் வேண்டும் என்று டால்ஸ்டாய் கதைகளை நான் நினைத்து பார்க்க முடியுமா? எங்கிருந்தால் என்ன அறிவு? நாம் உலக அறிவை பெறுகின்ற காலத்தில் வாழ்கிறோம். இவர்களெல்லாம் பேசுகிறார்கள் முருகனுக்கு. அது சடங்கு தான், தீபம் ஏற்றுவது ஒரு சடங்கு. ஆனால் சடங்குகளில் கொடியேற்றுவது போல சடங்குகளின் வழியே தான் எல்லாமே வாழ்கின்றன. எதுக்கு நீ தேச கொடிக்கு சல்யூட் அடிக்கணும்? அது துணி. நான் சொல்கிறேன், எதுக்கு தேச கொடிக்கு சல்யூட் அடிக்கணும்? அது வெறும் துணி. நீ கலரை ஏற்றி வச்சு அதுக்கு கற்பிச்சு வச்சிருக்க. அது மாதிரி ஒரு கல்லுக்கு தெய்வம் என்று சமாதிக்கு எதுக்கு மலர் வளையும்? அதே தான், சமாதிக்கு எதுக்கு மலர்? அவன் செத்து எலும்பா கிடைக்காம உள்ள, அவனுக்கு எதுக்கு கும்பிடு போடுற உள்ள இருக்கவனுக்கு என்ன? இதெல்லாம் சடங்குகளின் வழியாக தான் அடையாளம் காணப்படுகின்றன எல்லாமே. அரசியலும் சரி, சமயமும் சரி. அதனால இவருக்கு அரசியல் தெரியாது என்பதற்காக சொல்லுகிறேன். இந்த தீபம் திருப்பரங்குன்ற விஷயத்தில் வாயை இறுக்கி மூடிக்கொண்டது ஸ்டாலினுக்கு ஒத்துழைக்கின்ற காரியம் தான். அது பாதி காரியம் ஸ்டாலின் மாதிரியே பண்ணிட்டாரு. விஜய் எங்க தப்பு பண்ணிட்டாரு? என்ன பண்ணாரு? அதாவது வாயை திறக்காம வந்துட்டாங்க. அது எந்த ஒரு ரியாக்ஷனும் காட்டவே இல்லை அந்த விஷயத்துல. பெரிய தப்பு. பார்ப்பற தேர்தலில் பிஜேபி கூட்டணி எடப்பாடியார் சிஎம் ஆயிடுறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு எடப்பாடிக்கு நிதிஷ்குமார் லெவல்ல ஒன்று நடந்துட்டா இது ஒரு கற்பனையான போக்கு என்று சொல்கிறேன். அதனாலதான் அவர் தனித்து அதிக இடங்களில் நான் போட்டு நடக்கக்கூடாது. இல்லை, நான் ஒன்று சொல்லுகிறேன், தன்னுடைய இடங்கள் அவருக்கு குறைந்து விடுமானால் பிஜேபியினுடைய தயவில் தான் அந்த அரசு நடத்தப்பட முடியும் என்றால் அது நடக்கும், தானாக நடக்கும். அண்ணாமலையெல்லாம் அப்படிங்க. அண்ணாமலை தான் பாராளுமன்றத்தில் 40க்கு 40 இடமும் திமுக வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்தவர் அண்ணாமலை. அவர் எப்பொழுதும் பாமகவை பிரித்து கொண்டு தான் பிரிந்து போய் முதல் கட்சி திமுக பெரிய தீமை, கிரேட்டஸ்ட் ஈவில், அதை போய் அழிப்பியா, அதை விட்டு எடப்பாடியை அழிக்கிறதுக்கு முயன்று அவர் மேலே சவாரி செய்து நான் 2வது கட்சியாக வருவேன் என்று சொன்னால், நீ செய்த முயற்சியினுடைய விளைவு ஸ்டாலின் he has become stronger. 40க்கு 40 இந்தியா திரும்பி பார்க்க எல்லாமே வந்து விட்டது. அதனால அண்ணாமலை செய்த வேலையை இந்த தடவை வேற யாரும் செய்யக்கூடாது, விஜய் செய்ய போகிறார் என்பது என்னுடைய கருத்து. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்பொழுது நிதிஷ்குமாரை போல, நிதிஷ்குமார் விட பிஜேபி கூடுதலாக நின்றது. ஆனால் நிதிஷ்குமாரை முதலமைச்சராக வைத்துக் கொண்டார்கள்.
இப்பொழுதும் நிதிஷ்குமாருக்கு நினைவு மருதி வருகிறது என்று சொல்கிறார்கள். அதனால்தான் அவராகவே ஒதுங்கு நிலைமை ஏற்பட்டது என்று அது பிஜேபி சொல்கிறார்கள். பிரஷர் இல்லைங்கிறீங்க. ப்ரெஷர் இல்லை, அதெல்லாம் இவர்கள் சொல்லுகிற காரணம். அவருக்கு மறந்துடாரு. செக்ரட்டரியை பார்த்து என்ன எதுக்கு வந்தியா அப்படின்னு கேட்குறாராம் சில சமயங்களில். அதனால அவர்கிட்ட சொல்லி, ஏன்னா அவர் மிகச்சிறந்த சீஃப் மினிஸ்டர், 20 ஆண்டுகள் நாடாண்டிருக்கிறார். அந்த ஆளுக்கு வரலாற்று புகழ் ஒன்று சொல்லுகிறேன். 60,000 கோடி வருமானம் தருகிற கள்ளுக்கடை சாராய கடைகளை ஒழித்து அரசாங்கம் வறிய நிலைக்கு வந்து அந்த குடும்பங்கள் நிம்மதியாக வாழ்ந்தால் போதும் என்று இந்தியாவில் 60 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பெரிய மாநிலம், வறுமைப்பட்ட மாநிலம் குடியை ஒழித்தது என்பது அந்த மாநிலம் தான். அவர் அதுக்கு சொன்னார், அரசாங்கம் நடத்த பணம் இல்லை, ஆனால் அதே சமயத்தில் மிந்தி புருஷன் அடிப்பான் குடிச்சிட்டு, பெண் அலறுகிற சத்தம் கேட்கும், இப்பொழுது இன்ப முனகல்கள் கேட்கின்றன, அதனால 60,000 கோடி இழந்ததை பற்றி பரவாயில்லைன்னு சொன்னார். அப்படி ஒரு முதலமைச்சர் நீக்க வேண்டும். அவருக்கு எதுவும் நினைவு தப்பு. ஒரே வரியில சொன்னா விஜய்க்கு எத்தனை பர்சன்டேஜ் நீங்க எதிர்பார்க்குறீங்க? இந்த 10-12% 13% வரும், 2 நாளுக்கு கூட வரும். அவ்வளோ அவருக்கு நான் சொல்லுகிறேன், இவருடைய திட்டங்கள் நான் மருமகளுக்கு கொடுக்குறேன், மாமேனா, அதுக்கெல்லாம் ஒருத்தனும் ஓட்டு போட மாட்டான். இவர் சொல்கிற திட்டமெல்லாம் கேட்டால் இவனும் போட மாட்டான். ஆனால் இவங்க 2 பேரும் அவங்க 2 பேருக்கும் போடுறது இல்லைன்னு ஒரு கூட்டம் இருக்குங்க. அந்த கூட்டம் போடுற ஓட்டு தான் இது. சீமான் காலி ஆயிடுவாரு. நான் சொல்கிறேன், உண்மையிலே நெருங்க பாருங்கள், அதிமுக அந்த இடத்துக்கு வந்துடும். சீமா 8% சீமான் வாங்க மாட்டேன். ஸோ பல விஷயங்களை ஆணித்தரமா பேசுனீங்க. மிக்க நன்றி சார்.